ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைனை ட்ரை பண்ணேன். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இதை ஸ்டார்ட் பண்ணல இது எப்படி ஃபினிஷிங் வரும், நீட்டாக வருமா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே தான் இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொன்றும் யோசிச்சு இது இப்படி பண்ணால் அப்படி வந்துடுமா, இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சு தான் இந்த டிசைனை ரெடி பண்ணேன். இந்த டிசைனை வந்து பெருங்குளத்தூர்லேருந்து பிரியா மேம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே பிரியா மேம்க்கு நான் ஆன்லைன்லேயே எனக்கு பார்சலில் சென்ட் பண்ணி 2 ஃப்ராக் லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபிட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது, அவங்கள நேரில் பார்த்து தான் இந்த ப்ளவுஸு இதெல்லாம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஒரு 4-5 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு டிசைன் இதை சூஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அந்த சாரீ வந்து லோட்டஸ் பிங்க் கலரில் இருந்தது. பிளெயின் கிளாத்து ரொம்ப தேடினோம். பிரியா மேமும் தேடி பார்த்தேன், எனக்கு கரெக்டான கலர் கிடைக்கலன்னாங்க. நானுமே தேடி பார்த்தேன். பிளெயின் கிளாத்தில் இது பண்ணி தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் கிளாத் கிடைக்காதனால பிரியா மேமும் ப்ரொக்கேட் மெட்டீரியலே வாங்கி கொடுத்துறேன், எனக்கு அதிலே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இந்த லோட்டஸை எப்படி எம்போஸ்டாக தெரிய வைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். லேஸ் எல்லாம் வச்சா கிளம்ஸி ஆகிடும். ஏன்னா இது ப்ரொக்கேட் மெட்டீரியல்னால ஆல்ரெடி அதுலேயே நிறைய கோல்டன் வித் பிங்க்கு நிறைய இருந்தது. நம்மளும் கிளம்ஸி ஆக்கிடக்கூடாது இல்லையா, டிசைன் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு தைப்போம், தச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்குமே லோட்டஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு இது ஒவ்வொன்றும் பண்ணவே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. சரி இது இப்படி பண்ணிட்டா நல்லா வரும்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான். லேஸ் வச்சா நல்லா இருக்காது, ஏன்னா சுத்தமாக தெரியாது, பிங்க் கலர் ப்ரொக்கேட் மெட்டீரியல்னால. ஸ்டோன் லேஸ் வச்சா கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்டோன் லேஸை கொஞ்சம் திரும்புறது கஷ்டம், அதை கொஞ்சம் நுணுக்கமாக தைச்சோம் அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் எல்லாமே கொண்டு வந்துடலாம். அப்படி தான் சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளே ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் டிசைன் ரெடி பண்ணுறது. என்ன நம்பி இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களால் பண்ண முடியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா மேம் என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு பிரியா மேமும் அவங்களோட சிஸ்டரும் டைரெக்டாகவே வந்து எனக்கு கொடுத்துட்டு உங்களால் பண்ண முடியும், ஆனால் உங்களோட டைம் எடுத்து எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா ஃபங்க்ஷன் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துட்டு போனாங்க. என்ன நம்பி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுக்கல அவங்களுக்கு டிசைன் பண்ணல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக வரவே எனக்குமே இந்த ப்ளவுஸை கஸ்டமைஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா மேம் இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்தது. நீங்கள் பிக் ஷேர் பண்ணுறேன்னு இருக்கீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.